ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பீட்ரூட்டை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு குழந்தைங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 பீட்ரூட் எடுத்துக்கோங்க. நான் குட்டியாக சின்ன பீட்ரூட் 2 எடுத்திருக்கேன். இப்போ பீட்ரூட்டோட தோலை சீவி எடுத்துப்போம். அதாவது ரொம்ப சீக்கிரம் ஏதாவது ஃபுட் பண்ணணும், குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஹெல்த்தியும் கூட, ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். இப்போ நம்ம நல்லா தோல் சீவி எடுத்ததுக்கப்புறம் ஒரு சீவலில் வச்சு நம்ம துருவி எடுத்துக்கலாம் பீட்ரூட்டை. பீட்ரூட்டை துருவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம் நம்ம சேர்த்துக்கலாம். சீரகமும் கடுகும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் துருவி வச்ச பீட்ரூட்டை நம்ம சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பீட்ரூட் எண்ணெயில் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றியும் வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பீட்ரூட் வெந்திருக்கு. இது கூடவே நம்ம தேவையான அளவு, நம்ம எந்த அளவுக்கு குழந்தைக்கு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1.5 ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துருக்கேன். ரவையை சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரவை வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரவை நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம மூடி வச்சு வேக விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரவை நல்லா வந்துருச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டு இதை ஆற வச்சுருவோம். ரவை ஆறுனதுக்கப்புறம் அதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, ரவை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் வச்ச பேர் என்னென்னா பீட்ரூட் ரவை. இது கூட கொஞ்சம் நெய்யும் சேர்த்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது ஸ்வீட்டாக இருக்கிறதுனால குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.